பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இன்று காலையில் மிகுந்த அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை உங்களில் எப்போது இருப்பதாக, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் தங்கி இருப்பதாக என் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஆசீர்வாதமான இந்த குறுஞ்செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் நீங்கள் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி உங்களுக்கு வலியுறுத்துவேன். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் கேட்ட உடனே உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா அவங்க கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசமும் தெய்வீக வல்லமையும் கிருபையும் பெருகும். அதனால் அவர்களும் உங்களைப் போல ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சரி, இன்றைய நாளுக்குரிய ஆவியானவர் உங்களோடு பயணிப்பதற்கு ஏற்ற அவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். சங்கீதம் 65:2 நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்றேன். நம்முடைய கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நீங்க நினைக்கலாம், பாவியிலும் பிரதான பாவி நான், என் ஜெபம்லாம் எடுபடாது பிரதர், இந்த கூரையை கூட தாண்டாது அப்படி நீங்க சொல்வீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? நான் என்றைக்கோ உன் பாவங்களை என்னுடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிச்சிட்டேனே, நானே மறந்துட்டேனே, நீயே அதை பற்றி பேசுகிற என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார். நம்முடைய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அப்போ இந்த காலையிலேயே ஆண்டவருடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை துவங்குங்க. உங்களுடைய நாமத்தில் நான் புறப்பட்டு போகிறேன்னு சொல்லுங்க வேலைக்கு. உங்களுடைய நாமத்தில் நான் வெளியே ஒரு காரியமாக போகிறேன்ப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாள் முழுவதும் தம்முடைய செட்டைகளின் மறைவிலே உங்களை வைத்துக் கொள்வார். ஆனால் ஒன்று, நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, யோவான் 14:14 என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். யூ மே ஆஸ்க் மீ எனிதிங் இன் மை நேம், ஐ வில் டூ இட். எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. ஏன் நீங்கள் ஜெபிக்கக்கூடாது? இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும். கஷ்ட நேரத்தில் மாத்திரம், நஷ்ட நேரத்தில் மாத்திரம், தேவைக்காக மாத்திரம் ஒரு காலத்தில் நம்ம ஜெபித்தோம். அப்படி தானே? நீங்கள் இப்போ நல்லா ஜெபிக்க பழகிட்டீங்கல்ல, எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருவேளை கார் டிரைவ் பண்ணுற அப்படி அந்த நேரங்கள், அல்லது 2 வீலர் டிரைவ் பண்ணும்போது, அல்லது பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்க, அல்லது நீங்கள் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருங்க. அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொண்டு வரும். அன்றைக்கி தேவ பிள்ளைங்க ஜெபத்தில் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், என் ஜெபத்துக்கு பதில் வரல, அதனால் நான் ஜெபிக்கிறது இல்லை. லூக்கா 18 ஞாபகம் இருக்கா? அந்த 18 ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறதுனா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லுகிறார். இல்லை, சில நேரத்தில் சோர்வு வரும், என் ஜெபத்துக்கு பதில் வரலையேன்னு. அந்த டிலே ஆகுதுனால என்ன அர்த்தமா, நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியமான ஆட்கள். அது தாமதித்தாலும் நீங்கள் நீடிய பொறுமையோடு இருக்கும்போது சீக்கிரத்தில் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருவார். சரியா? நல்ல ஜெபத்தை கட்டி எழுப்புங்க. இன்னைக்கு நல்ல கர்த்தர் நோக்கி ஜெபிங்க. பாருங்க, ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண போறீங்க. சாட்சியெல்லாம் சொல்ல போறீங்க. ஓகே, ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாம் சேர்ந்து, எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உம்முடைய ஊழியனாகிய நான் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேனப்பா. இம்மட்டு நடத்தின தெய்வம் இனிமேல் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வரட்டும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் பரலோகம் அங்கீகரிக்கட்டும். சோர்வுகள் எல்லாம் மாறட்டும். பயங்கள், திகழ்கள், ஆண்டவரே, எதிர்மறையான எண்ணங்கள்லாம் விலகி இந்த நாளிலே, இந்த ஜெப நேரத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு பூரண ஒரு ஜெப அபிஷேகத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறீங்கன்னு வைங்களேன்,
ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தினந்தோறும் இந்த செய்தி உங்களை தேடி வரும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.